Everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்குறோம். 25,268.95 அப்படின்றது ஓப்பனிங், ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் 25,250 கால் அண்ட் புட் வந்து நம்மளோட சார்ட்டில் லைக் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி லோட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதில் அவனோட லெவல் என்ன அப்படின்னீங்கன்னா 67.8 அப்படின்றது லெவல், ஓகேங்களா? ஸோ இதை நம்மளோட கம்யூனிட்டியில் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே வந்து கொடுத்தாச்சு. ஸ்டில் நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பார்க்காக வெயிட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ஃபஸ்ட்டு பார், ஸோ இதுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு இன்டிசிஷன் பாராக இருக்குது. ஸோ இதில் ஆர்டர்ஸ் ஃப்ளக்சுவேட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த பக்கம் ரெட் பாராக இருக்குது, கரைஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா இவனுக்கு தான் வாய்ப்பு. ஸோ அது மட்டும் இல்லை, இவன் ஓப்பனிங்கே ஒரு 10 பாயிண்ட் பிலோவில் ஓப்பன் ஆகிறோம். இவன் ஃபஸ்ட்டு பாரே பர்ஃபெக்டாக பஞ்ச் அடித்து ஓப்பன் ஆகிறோம். ஸோ அப்போ வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா நிச்சயமாக கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே, ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூம், ஓகேங்களா? ஸோ அக்ரெசிவ் ட்ரேடராக நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கீங்க எப்படி இந்த இடத்துல பிஃபோர் 10, ஓகேங்களா? பிஃபோர் 10 o'clock என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வந்து நமக்கு கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அனதர் செட்டப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 25,200 கால் ஆப்ஷன் அண்ட் 25,300 புட் ஆப்ஷன் வந்து எடுப்போம், ஓகேங்களா? ஸோ இதில் அவனோட லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த லெவல் அரௌண்ட் வந்து 171 அப்படின்றது அவனோட என்ட்ரி லெவல், ஓகேங்களா? இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா 270 வரைக்கும் அவன் போகணும், அதுதான் ரூல். ஸோ இப்போ இந்த என்ட்ரிக்கு க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுதுன்னா எஸ் பர்ஃபெக்டாக அவன் பிரேக் டவுன், அவன் பிரேக் அவுட் தென் ரீடெஸ்ட். ஸோ இப்போ அப்படின்னும் போது இங்கே வந்து என்ட்ரி போடுவோம், இங்கே வந்து டிபி வந்து எக்ஸிட் பண்ணுவோம். அந்த இடத்துல இவன் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 21 பாயிண்ட்ஸ் தான் மைனஸ் இருக்குது. பட் இந்த பக்கம் 100 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? இந்த ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து நம்மளோட பப்ளிக் கமெண்ட்டில் ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருணும். ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ ப்ராபபிலிட்டிஸ் அப்ரோச் வித் ப்ரீமியம் ஸ்பாட்டில் என்ன டிசைனாக வரட்டுங்க, இந்த மாதிரி தான் டிசைன் வந்திருக்கு, கீழே தான் வரணும் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பாட்டில். ஸோ அது வருமா வராதா அப்படின்னு யாருங்க ஃபஸ்ட்டு முடிவு பண்ணும்? அங்கே இருக்க ப்ரீமியம் தான் முடிவு பண்ணும், ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, ஸ்பாட்டிங் என்ன லோ மேடாக இருக்குது, ஸோ 289 வந்து மேடாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ 289 மேடாக இருக்குது அப்படின்னா ஸ்பாட் சார்ட் 25,300 பிலோ வரணும், ஓகேங்களா? ஸோ 25,300 பிலோ வரணும் அப்படின்னா ஆஸ் பர் அவர் ரூல் 25,300 புட் ஆப்ஷன் அவனோட லெவல் என்ன ப்ரீமியம் லெவல் அப்படின்னா 70.55 அப்படின்றது லெவல். இதை தாண்டி அவன் சர்வை பண்ணால் மட்டுமே இந்த 300 விட லோவர் ப்ரீமியம் வந்து வரும், சாரி ஸ்பாட் வந்து லோவர் வந்து வரும். அப்போ ஏன் வரல அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இதில் தான் இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னா 1045 இருக்குது, 40-45 இந்த ப்ளூ லைன் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ப்ளூ லைன் டுக் அ பர்ஃபெக்ட் சப்போர்ட்டட் 70.05. ஏன் வரல அப்படின்னா இவன் இந்த லெவலை லூஸ் பண்ணாத வரைக்கும், இவன் இந்த லெவலை உடைக்காத வரைக்கும் நமக்கு ஸ்பாட் சார்ட் அப்படின்றது 300க்கு கீழே நிற்கக்கூடாது. அப்போ அங்கே நடக்கிறது என்ன, 300 பிலோ வந்து ஒரு 20 பாயிண்ட் இல்லை 15 பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ ட்ராப், பியூர்லி ட்ராப். ஸோ வராததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸோ அதுதான் ரீசன். எப்போவுமே அங்கே இருக்க ப்ரீமியத்தை பார்க்காம தயவு செய்து ட்ரேட் செய்யாதீர்கள், ஓகேங்களா? நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னா ப்ரீமியத்தை தான் கொடுப்போம், ப்ரீமியத்தில் தான் என்ட்ரி பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும். ஸ்பாட் சார்ட்டில் எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் சும்மா ஒரு அடிஷ்னல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ப்ராபபிலிட்டிஸ். கன்ஃபர்மேஷன் யார் அப்படின்னா 100% ப்ரீமியம் மட்டுமே. ஸோ ஓகே, நம்மளோட கம்யூனிட்டி மெம்பரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 925K அக்ரெசிவ் ட்ரேடரோட டார்கெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் அது எங்கே புக் பண்ணணும், எப்போ எக்ஸிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து கோல்டு மார்க்கெட்டை பார்க்க மாட்டோம்,
நியூஸை பார்க்க மாட்டோம். நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது சும்மா அடிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பியூர்லி ப்ரீமியம் லாஜிக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெனி டைம்ஸ் லைவில் வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜூலை மந்தில் வந்து நம்ம வந்து சாட்டர்டே சண்டே ஃபஸ்ட்டு சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ரெக்கார்டு வந்து சும்மா கொடுத்துட்டு அகைன் அதை வந்து லைவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணும் அப்படின்றவங்க இந்த டெலகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.